கண் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடிகளே முதல் குடியாக பிறந்தவர்கள் ஒன்று விவசாயிகள், மற்றொன்று மீனவர், மூன்றாவதானவர் குலாளர். காரணம், பச்சையாக பிடித்த மீன்களையும் காய்கறிகளையும் பச்சையாகவும் சூரிய ஒளியிலையும் பாறையின் மீன் வச்சு சுட்டு சாப்பிட்டவர்களுக்கு சுவையான ஒரு பாத்திரத்தை செய்து தந்தவன் குலாளன். அந்த பாத்திரத்தில் தான் அரிசி, பருப்பு, மிளகாய் போன்ற காய்கறிகளை எல்லாம் சமைத்து சுவைத்து சாப்பிட கற்றுக்கொண்டார்கள். நாகரிக உலகத்திற்கு வித்திட்டவனே குலாளன் தான். அவன் 900 ஆண்டு காலமாக வாழுகின்ற இந்த உலகத்திலே எல்லோருக்கும் கிடைக்கின்ற சமத்துவமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாங்கள் கல்வித்துறையை உயரவில்லை. இதுவரை எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு IAS IPS உருவாகவில்லை. காரணம், என்னுடைய தொழில் ஏழ்மையான தொழில். முன்பாட்டு தொழில் செய்யாதவர்கள் மாற்று தொழில் செய்பவர்கள் யாரு என்று சொன்னால், சாலை கூடை தூக்கு போவார்கள், பாட போவார்கள், இப்படி அடிப்படையில் இருக்கின்ற தொழிலாளர்களாகத்தான் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆக வறுமை கோட்டு கீழே வாழ்கின்ற இந்த சமுதாய மக்களுடைய அடிப்படை ஆதாரமே இந்த மண்பாட்டு தொழில் தான். ஆக இந்த மண்பாட்டு தொழில் செய்பவர்கள் மழை காலங்களில் வேலை செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது என்பதை கருத்தில் கொண்டுதான் கடந்த கால முதலமைச்சர் 4000 ரூபாய் அறிவித்தார்கள். 2001ஆம் ஆண்டில இருந்து 2017ஆம் ஆண்டிலே நாங்கள் கலசங்க பகுதியிலே மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்கை 5000 ரூபாய் தருவதாக சொன்னாங்க. இன்று வரை அந்த 5000 ரூபாய் தருவார்கள். ஆனால் நாங்கள் ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 1 ரூபா கூட எங்களுக்கு ஏற்றல. மீனவர்கள் மட்டும் ஏற்றிருக்காங்க, 7000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. நாங்கள் வரவேற்கிறோம். காரணம், மீனவர்கள் எங்களோட மோசமான நிலையில் இருக்கிறார்கள். நமக்குள்ள கச்சத்தீவையே அவர்கள் தாரவார்த்து விட்டார்கள். எப்படி ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் தாரவார்த்தாரோ அதே போன்று இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரும் பிரதமரும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாவது, அவர்களுக்கு ஏற்ற விலை கொடுத்தாவது கச்சத்தீவை மீட்டு திரும்ப மீனவர்களுக்கு தர வேண்டும். மீனவர்கள் அங்கு போனால் ஓய்வு எடுப்பார்கள், அவர்கள் அந்த உணவுப் பொருட்களை உணர வைப்பார்கள், அதன் பிறகு திரும்ப தொழிலுக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட நமக்கு உரிய கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜா தலைமையில் நடந்த அந்த சமஸ்தானத்துக்கு உள்பட்டதுதான் அந்த கச்சத்தீவு. அதை மீண்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அதிக வைக்கிறோம். பண்பாட்டு தொழிலாளர்களுக்கு அவனுக்கு தேவையான இடத்திலே பங்கெடுப்பதற்கு உத்தரவு வேண்டும். ஒன்று, மழைக்கால நிவாரண நிதி 5000 ரூபாயை 10,000 ரூபாயாக ஆக்க வேண்டும். மண்பாட்டு தொழிலாளர்கள் காலமெல்லாம் மண் சக்கர செய்வதற்கு மின்சாரத்தால் கூடிய சக்கரத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் 2500 ரூபாய் 5000 ரூபாய் வேணும் கேட்கிறாங்க. அந்த மாதிரி ஊதியங்கள்லாம் தராமல், தவறுகள் நடக்காமல், காசுக்கு போதை வாங்காமல் எங்களுக்கு மண்பாட்டு தொழில் செய்கிற அத்தனை பேருக்கும் தொழிலாளர்களுக்கு மின்சாரத்தால் கூடிய மின்சக்கரம் வழங்க வேண்டும். மண்ணின் முகத்தை உணர்ந்துகின்ற வகையிலே பாடப்புத்தகத்தில் ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும். யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், மண்பாண்டைகளை சமைத்து சாப்பிட்டால் உணவு சுவையாக இருக்கும். அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மீன் கறி போன்ற உணவு இருந்தது, கீரை கூட கடைஞ்சி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். மண்பாண்டியில தண்ணி வச்சா 3 நாள் 4 நாள் கிடையாது. இன்னைக்கு பிரிஞ்சு லட்சக்கணக்கான ரூபாயில பிரிஞ்சு வச்சு தண்ணி குடிக்கிறாங்க. தேவையில்லை. அரசாங்க அலுவலகங்கள்ல, அரசு பள்ளிகளில், அரசு கல்லூரிகள் பானைகளை தான் தண்ணி கொடுக்கணும் என்ற ஒரு கட்டத்தை கொண்டு வர வேண்டும். மண்பாண்டத்தை நசுங்கி போச்சு. ஆகையத்தான் பொங்கல் திருநாளிலே ஒரு பானையும் ஒரு அடுப்பும் இலவசமாக தர வேண்டும் என்று கேட்கின்றோம். நாங்கள் நிதி ஆதாரம் கேட்கின்றோமே தவிர ஆட்சியர் அதிகாரத்திலே கூட பங்கு வேண்டும் கேட்கவில்லை. எங்களுக்கு 40 லட்சம் மக்கள் வாழ்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இதுவரை சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. காரணம், நாங்கள் பிரிந்து கிடக்கின்றோம். தமிழகத்தை ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் 1 லட்சம் மக்கள் பாருங்கள், இன்றைக்கு ஒரு 200-300 பேர் தான் வந்திருப்பாங்க. காரணம், ஒருமை. அவங்க சொந்த பணத்தை போட்டு வர தயாரா இல்லை. அரசியல்வாதி தலைவராக நான் பணம் கொடுத்து லாரி வச்சு வேன் வச்சு போட்டு வர அளவுக்கு வசதி இல்லை. ஆக ஏழையாக எளிமையாக வாழ்கின்ற, நியாயத்துக்கு சத்தியத்துக்கு உட்பட்டு வாழ்கின்ற மண்பாண்ட தொழிலாளர் வாழ்வாதாரம் பெருக வேண்டும். அவர்களுக்கு தொழிற்பயிற்சி கூடங்களை அமைத்து தர வேண்டும். மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின்சக்கரம் வாங்கி தர வேண்டும். தொழிற்பயிற்சி கல்லூரியை உருவாக்கி தர வேண்டும். இப்படியெல்லாம் மண்பாண்ட தொழில் வளர்ச்சி உதவியாக இருந்தால் நாங்கள் இந்த அரசு ஆதரிப்போம். இல்லை என்று சொன்னால் கடந்த 15 ஆண்டு காலமாக ஒரே கட்சியை நாங்கள் ஆதரித்து வந்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் செய்யவில்லை, 10 ரூபாயும் உதவிகளும் பண்ணவில்லை இந்த அரசாங்கம். ஆகவே இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை இதுதான். ஒன்று,
பொங்கல் திருநாளிலே இலவசமாக அரிசி பருப்பு வழங்குவது போல், இலவசமாக வேட்டி சாலைகள் வழங்குவது போல், இலவசமாக பண உதவி செய்வதை போல் அத்தனை விவசாயிகளுக்கும் ஒரு பானை, ஒரு அடுப்பு, புது அரிசியை தை மாசத்தில் அறுவடை செய்கின்ற அரிசியை புது பானையாக பொங்கலிடுவார்கள். கிராமப்புறங்களில் எல்லாம் இங்கே வீட்டுக்குள்ளே பொங்கல், கிராமப்புறங்களில் சந்தை இருக்கும், அங்கே ஒரு பொதுவான இடம் இருக்கும், ஒரு சபை இருக்கும். அந்த சபைக்கு முன்னால பொது கூட்டம் இடங்களை வந்து மக்கள் கூடுவாங்க. ஜாதி பேத பெற்ற மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்றாக பொங்கலிட்டு அந்த இனிப்பான உணவை உண்டு மகிழ்ச்சியோடு அவர்கள் கொண்டாடுவார்கள் பொங்கல். ஆக அப்படிப்பட்ட பொங்கல் திருநாளை பண்பாட்டு நிலையிலே சமைக்க வேண்டும். உணவு பொருட்களை சமைக்கக்கூடாது. உணவு பொருட்களை இது போன்ற கோரிக்கைகளை 5 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரும் இங்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற 41 மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி இது போன்ற போராட்டங்கள் அங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த போராட்டம் எந்த வெற்றியை பெறுகின்ற ஒரு போராட்டமாக அமைய இருக்கின்றது. எங்களுடைய 5 அம்ச கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அந்த 5 அம்ச கோரிக்கை சாமி நாராயணன் பண்பாட்டு தொழிலாளர் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர்.